everyone, welcome back to our channel Beauty Talk with me TSK. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பேசிக் சிம்பிள் கெட் ரெடி வித் மீ எப்படி பண்ணுறதுனா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அண்ட் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக லைக் ஒரு நார்மல் அவுட்ஃபிட்க்கு ரெடி ஆகுறது வந்து எப்படி அப்படின்னு உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்க எல்லாமே ரொம்ப பேசிக்கான ஒரு மேக்கப் டுட்டோரியல் தான். ஹோப் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட லிப்ஸ்க்கு வந்து இந்த லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஹலிட்டா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸோட ஸ்ட்ராபெரி லிப் பாம். என்னோட ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹலிட்டா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸோட மாய்ஸ்சரைசர். ஸோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இன்னைக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்க இல்லை வெயிலில் இருக்க போகிறீங்க, மார்னிங் வந்து இந்த மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ இன்டோரில் தான் வந்து ஷூட் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக வந்து லைட் எக்ஸ்போஷர் அது மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறதுனால நான் என்னோட சன்ஸ்க்ரீன் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமர் போட்டுக்கேன். அந்த ப்ரைமர் வந்து இந்த கலர் பாரோட ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சியோட ஸ்டோபிங் க்ரீம். ஸோ இந்த க்ரீம் ஜென்ரலாக எதுக்கு யூஸ் பண்ணணும்னா இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளாஸியாக மினுமினுன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ லைட்டாக நான் வந்து இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். என்னோட ஹைலைட்டிங் ஏரியாஸ்ல மட்டும் நான் இந்த க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் பளபளன்னு இருக்குங்களா? இது விட ஆக்சுவலி மேக்கோடது தான் வந்து செம்மையா இருக்கும். ஸோ நான் பிரைடுக்கு வந்து மேக்கோடது யூஸ் பண்ணேன். இது எனக்கு வந்து இந்த நைக்கால் ஆர்டர் பண்ணும்போது ஃப்ரீ பீஸ் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நான் இது இப்போ செல்ஃப் யூஸ்க்கு யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸில் இந்த மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு. இது எனக்கு அந்த அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுன்றதுனால நான் லைட்டாக கரெக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ கன்சீலர் வந்து டெய்லி லைஃபோட ஃபாரெவர் 52ஓட கன்சீலர் ஷேட் நம்பர் 005 நான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணுறேன். இஃப் உங்களுக்கு வந்து சுத்தமாக எனக்கு தெரியவே கூடாது அப்படின்னா ஆரஞ்சு கரெக்டர் வச்சு உங்களோட இந்த மாதிரி டிஸ்கலரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நீங்கள் கன்சீலர் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். பட் இன்னைக்கு எனக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுனால நான் ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாக கன்சீலர் போயிட்டேன். போட்டு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன். நான் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான குவான்டிட்டியில் வந்து என்னோட எக்ஸாக்ட் ஷேட் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். இது வந்து மேக்கோட ஃபவுண்டேஷன். ஸோ 2 ஷேடை வந்து மிக்ஸ் பண்ணி என்னோட எக்ஸாக்ட் ஷேட்க்கு எனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் தான் வந்து நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறேன். சும்மா அங்கங்கே டாட் வச்சுக்கிறேன்.
பாட் வச்சுட்டு பிஎஸ்சியோட ப்ரஷ் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போறேன். அண்ட் பேலன்ஸ் இருக்கிற ப்ராடக்ட் நான் என்னோட இயர்ஸ்லையுமே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பிளெண்டர் வச்சு என்னோட ஃபேஸில் இருக்கிற பேஸ் வந்து நல்லா இன்னும் ஈவனாக வந்து நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு ஸ்கின் ஃபினிஷ் கிடைக்குங்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்து பிளஷ். நான் இன்னைக்கு வந்து நைக்காவோட இந்த லிக்விட் டென்ட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் நான் ரொம்ப வீடியோவில் வந்து இந்த சைட் பார்க்குறேன், ஏன்னா எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து மிரர் இல்லை. ஸோ நான் கேமராவில் தெரிகிறத வச்சு தான் நான் வந்து இன்னைக்கு மேக்கப் பண்ணுறேங்கிறதுனால தான் அப்படி இருக்கு. ஸோ இந்த டென்ட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ஈவனாக நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னோட பேஸை வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ செட்டிங்க்கு வந்து இந்த ரெவலானோட காம்பேக்ட், இது வந்து எக்ஸாக்டாக என்னோட நேச்சுரல் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகுற ஒரு காம்பேக்ட் ஷேடு. ஸோ இதுதான் நான் வந்து இன்னைக்கு காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து அதே ஷேட் காம்பேக்ட் வந்து என்னோட நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐப்ரோஸ் வந்து இன்னைக்கு வந்து என்கிட்ட அந்த பவுடர் கொண்டு வரலங்கிறதுனால நான் ஜஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஐ ஷேடோவில் இருக்கிற டார்க்கஸ்ட் கலர் வந்து நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறேன். சம்டைம்ஸ் நம்ம கிட்ட ப்ராடக்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக்கோ இல்லை வந்து எடுத்துகிட்டு வரல அப்படின்னா இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பிளாக்குக்கு நியரஸ்ட் இருக்கிற ஒரு டார்க் ஷேட் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இன்னுமே கிளியராக எனக்கு வந்து என்னோட ஐப்ரோஸ் போடணுங்கிறதுனால நான் ஒரு 2 minutes ஆஃப்லைனில் போயிட்டு 2 சைடு ப்ரோஸ் மட்டும் போட்டுட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஷேடோ மேக்கப் கலெக்ஷன்லேருந்து ஒரு நார்மல் ப்ரௌன் கலர். ஸோ இந்த ஒரு ப்ரௌன் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். சும்மா லைட்டாக எடுத்துட்டு ரஃப்பாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தெரியுதா உங்களுக்கு? ஸோ ரஃபாக ஒரு சின்ன லைட் வேரியேஷன் மட்டும் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் அதே மாதிரி நான் இந்த சைடும் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே இதுலேயே வந்து சேம் ஷேட்ல வந்து ஒரு ஷிம்மர் ஷேட் இருக்கு, அது மட்டும் நான் எடுத்து இந்த மாதிரி மிடில் மட்டும் கையிலே வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் லைட்டா.
ரெண்டு சைட்லயும் நான் வந்து என்னோட ஐ ஷேடோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைனர் மட்டும் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன், காஜல் யூஸ் பண்ண போறதுல. ஸோ லைனர் போட்டுட்டு நம்மளோட ஐ லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். லைனர் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ஹெவனோட லைனர் நான் இன்னைக்கு யூஸ் பண்றேன். ஸோ ஆக்சுவலி எனக்கு இங்கே வந்து ப்ராப்பராக தெரியல, நான் அதனால க்ளோஸில் போயிட்டு மிரர் கிட்ட போயிட்டு நான் இந்த லைனர் பார்ட் மட்டும் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் பேலன்ஸ் காமிக்கிறேன். ஸோ லைனர் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து மஸ்காராவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஹெவனோட 10x வால்யூமைசிங் மஸ்காரா. ஸோ அது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ உங்களுக்கு லோவர் லேஷ் லைனில் மஸ்காரா அப்ளை பண்ணுறது பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். எனக்கு காஜல் இன்னைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் மஸ்காரா மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் வந்தாச்சு. ஸோ லிப்ஸ்டிக் வந்து இந்த மார்ஸோட லிப் லைனர் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது மட்டும் நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்ட முடியுதான்னு ட்ரை பண்ணுறேன், பிகாஸ் லைட்டிங் கொஞ்சம் வந்து செட் ஆகலைங்கிறதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் லிப் லைனர் யூஸ் பண்ணி லிப்ஸை வந்து லைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இந்த லாக்மியோடைய லிப் ஷேட். ஸோ லிப் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட் ட்விஸ்ட் 19 ஷேட் நேமு. ஸோ இது அப்ளை பண்ணுறேன் இதுக்கு மேலே. எஸ், ஃபைனலி வந்து நம்மளோட லுக் இதுதான். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட லுக் நான் பிளான் பண்ணேன். சரி, வை கான்ட் ஐ டேக் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் மேக் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் சின்ன கரெக்ஷன் இருக்கு. லைக் என்னன்னா இன்னுமே கொஞ்சம் வந்து ஐப்ரோஸ் போடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, ரொம்ப லைட்டாக இருக்க மாதிரி. ஸோ ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிட்டு என்னோட ஹேர் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபைனல் லுக் காமிக்கிறேன். ஸோ ஹியர் இஸ் த ஃபைனல் லுக். ஸோ இந்த மேக்கப் வந்து எதுக்குன்னா ஒரு ஷூட் பண்ண போகிறேன். ஸோ இண்டோரில் தான் ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லுக் நான் கிரியேட் பண்ணேன். ஸோ கிரியேட் பண்ணும்போது ஏன் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக கெட் ரெடி வித் மீ காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ஷூட் பண்ணேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்சால் என்னோட ஃபுல் அவுட்ஃபிட் அண்ட் ஒரு சின்ன கிளிப்பிங் மாதிரி உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன் லாஸ்ட்டாக. அண்ட் இந்த வீடியோவில் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லையும் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன். ஸோ தட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல பிராண்ட்ஸ், ஃபாரெவர், மேக், இதெல்லாம் கொஞ்சம் நல்ல பிராண்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் நிறைய மேக்கப் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஹை எண்ட் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லை நான் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் போடுவேன், ரொம்ப ரேராக போடுவேன்னா நீங்கள் நார்மல் மார்க்கெட்ல இருக்க ஒரு லோ பட்ஜெட் ப்ராடக்ட்லையுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கும், நீங்க எப்படி வாங்கணும், இதெல்லாம் வந்து நிறைய டவுட்ஸா இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தட் நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்றேன். அண்ட் இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.